Global Talk. அன்பார்ந்த குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சென்ற 24 மணித்தியாலங்களுக்குள் சர்வதேசத்தில் என்ன நடக்கின்றது என்பது சம்பந்தமாக நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். இந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், காசா முழுவதையும் கைப்பற்றப் போகின்றோம் என்று சூளுரைத்துக் கொண்டு காசாவுக்குள் நுழைந்துள்ள இஸ்ரேலிய கொடிய இராணுவம் பரவலாக ஆங்காங்கே தாக்குதல் செய்து வருகின்றது. இவர்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் விமானப்படை பொதுமக்கள் இருக்கும் இடங்களை இலக்கு வைத்து மனித படுகொலைகளை தீவிரப்படுத்தி வருகின்றார்கள். அதற்கு அவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் காரணம் வழமை போல ஹமாஸ் போராளிகள் அங்கே பொதுமக்களை கேடயமாக கொண்டு அந்த இடத்தில் இருந்து தாக்குதல் நடத்துகின்றார்கள். ஆகவே இஸ்ரேலிய இராணுவம் ஹமாஸ் போராளிகளையே இலக்கு வைக்கின்றது. இதனால் பொதுமக்களும் தவறுதலாக உயிரிழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று உலகமே அறிந்த பொய்களை திரும்ப திரும்ப கூறி வருகின்றார்கள். இதற்கு மத்தியில் இஸ்ரேலிய தரைப்படை இராணுவம் ஏற்கனவே அவர்கள் வீராப்பு பேசியபடி காசாவை கைப்பற்றும் நோக்கில் கட்டங்கட்டமாக முன்னேறி வந்த நிலையில் காசாவுடைய குறித்த ஒரு பகுதியில் வசமாக மாட்டிக்கொண்டு, அதுவும் சாதாரணமாக அல்ல, மிக பெரும் பீராங்கி படைகளோடு ட்ரக் வண்டிகளோடு நுழைந்த போது ஹமாசுடைய அதிரடி கொரில்லா தாக்குதலினால் இந்த இஸ்ரேலிய கொடுங்கோல் இராணுவம் அழிந்து போகும் காட்சிகள் பெரும்பான்மையான ஊடகங்களில் வெளிவந்த வண்ணமே உள்ளது. அந்த காட்சிகளை எமது யூடியூப் வலைத்தளத்தில் பதிவேற்ற முடியாது. அநேகமாக நீங்கள் சில சமூக ஊடகங்களில் பார்த்திருக்கலாம். எனினும் எனது அந்த காட்சிகளின் சிலவற்றை பதிவிடுகின்றேன். இந்த வகையில் ஒரு இஸ்ரேலிய இராணுவ சிப்பாய் தங்களது நண்பர்கள் காசாவில் மாட்டிக்கொண்டு அழிந்து போன காட்சியை, அழுது படம் எடுக்கும் காட்சியை ஒரு யூதரே தனது சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். இஸ்ரேலிய சார்பான ஊடகங்களே தற்போது தங்களது செய்தித்தளங்களில் கீழ்வருமாறு வாசிக்கின்றது. அதாவது, நெத்தனியாகுவின் அடுத்த காசா கைப்பற்றும் நடவடிக்கை காசாவுக்குள் படுதோல்வியில் கிடைக்கின்றது. இதனை நெத்தனியாகு முற்றுமுழுதாக மறைக்க முற்படுகின்றார் என்று இஸ்ரேலிய ஆதரவு ஊடகங்களே ஆத்திரத்தில் செய்தி வாசிப்பதை நான் பார்த்தேன். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த கொடிய ஜியோனிஸ்டுகளுக்கு மிக சிறிய ஆயுதப்படையினால் மிகப்பெரிய அழிவு வந்து சேரும் என்பதுதான் உண்மை. மறுபுறம் ஹைஃபா நகரத்துடைய மாநகர சபை உறுப்பினர் சாலி அபேட் என்ற ஒரு பெண்மணி, இந்த காசாவில் இஸ்ரேல் நடத்தும் இந்த கொடிய தாக்குதலும் காசாவில் தோல்வியடைந்திருக்கும் இராணுவத்தை வெற்றி பாதை என்று மக்களை ஏமாற்றும் இந்த நெத்தனியாகு அரசாங்கத்தை வீழ்த்த, இந்த ஆக்கிரமிப்பு உயிர் சேதத்தை நிறுத்த நீதியான யூதர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு, இந்த அரபு சமூகம் வாய்மூடி நிற்காமல் எங்களோடு இணைந்து செயற்படுங்கள் என்று இஸ்ரேலுடைய மிக முக்கிய நகரமான ஹைஃபா நகரத்தின் உறுப்பினரான இந்த பெண் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் தொடர்ச்சியாக பல பதிவுகளை பதிவேற்றி வருவதை காணக்கூடியதாக உள்ளது. அடுத்த செய்தியாக, இந்த புகைப்படத்தில் உள்ளவரை நீங்கள் பார்த்திருப்பீர்களோ தெரியவில்லை. சிலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இது ஒரு முக்கியமான தகவல். உலக மனித படுகொலைகளுக்கு பின்னால் ஒருத்தனின் சிந்தனையும் சரித்திரமும் உள்ளது. தொடர்ந்து கூறுகிறேன், முழுமையாக கேளுங்கள். ஒரு மனிதன் துப்பாக்கியை கூட தொட்டு பார்த்ததில்லை, இராணுவ உடைகளையும் அணிந்ததும் கிடையாது, பாலஸ்தீனம் என்ற ஒரு தேசத்தில் வாழ்ந்ததும் கிடையாது. ஆனால் உலக வரலாற்றில் ஒரு கொடூரமான திட்டத்தை வடிவமைத்தவன் என்றால் இவன்தான். இவரது பெயர் தியோடர் ஹெட்சல். இவனைத்தான் இந்த யூத தேசத்தின் தந்தை என்று அழைப்பார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு கொலை செய்தவன் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் கொலை செய்தவன் போலாவான். இஸ்ரேல் எனும் பொய்யான தேசத்தில் நடக்கும் அனைத்து கொலைகளும் இவர் உருவாக்கிய சிந்தனை வேத நூலாக இஸ்ரேலில் வாசிக்கப்படுகிறது. இந்த ஹெட்சல் 1860 ஹங்கேரியில் புடாபெஸ்ட் என்னும் சிறிய ஒரு கிராமத்தில் பிறந்தான். அங்கு வளர்ந்து படித்த இவர் சட்டக்கல்லூரிக்கு சென்று சட்டத்தையும் படித்து வக்கீலாக மாறினான். இவரது பொழுதுபோக்கும் ஆர்வமும் பத்திரிகைகளில் செய்திகளை எழுதுவது, மேலும் கதை, காவியம், கற்பனைகள் என இலக்கியங்களை எழுதுவது, அதன் மூலம் மக்களை ஒரு பக்கம் இழுத்தெடுப்பது. அதாவது, உங்களுக்கு தெரிந்திருக்கும், பொய்யான கதையும் கற்பனைகளும் கவிதையும் மனிதனை அழிவு பாதைக்கு இட்டு செல்லும். அதைத்தான் இவர் ஆரம்ப காலத்தில் ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கின்றார். எல்லாம் சரி, ஆனால் ஒரு அணுவளவு கூட மத நம்பிக்கை கிடையாது. அதாவது எல்லாமே இயற்கை, நாஸ்திகவாத கொள்கையை விரும்பி வந்தவர். இருந்தாலும் தான் யூத தாய் தகப்பனுக்கு பிறந்தவர் என்பதால் யூத மதத்தை தவிர மற்ற எல்லா மதத்தையும் கேலியும் கிண்டலும் செய்தவராக இருந்திருக்கின்றார். இவ்வாறு இருக்கும்போது பிரான்சிய தேசத்தில் யூதர்களுக்கு எதிரான மக்கள் கிளர்ச்சி ஏற்பட்டது. அந்த மக்கள் கிளர்ச்சி ஏற்படுவதற்கு வேறு ஒரு கதை உள்ளது. சுருக்கமாக சொன்னால், அந்த அளவு பிரான்சுடைய தேச மக்களுக்கு சதி செய்தவர்களாக இந்த யூத கூட்டம் வாழ்ந்துள்ளது. அதனால் அங்குள்ள மக்கள் பிரான்ஸ் யூதர்களுக்கு கல்லறையாக மாறும் என்ற கோஷம் மக்கள் மத்தியில் எழுந்தது. இந்த பிரான்ஸ் மக்களுடைய ஆதங்கத்தை நிறைவேற்றியவன் பிரான்ஸ் நாட்டின் அருகில் உள்ள ஜெர்மனியின் தலைவன் ஹிட்லர். ஹிட்லரை எவ்வளவு மோசமாக உலகம் சித்தரித்தாலும் அவருக்கு பின் மிகப்பெரிய உண்மை உள்ளது என்பது இன்னும் உலகம் அறியாத கதையாகவே உள்ளது. அதை வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இவ்வாறான பிரான்சிய மக்களுடைய கோஷத்தை கேட்டுக்கொண்டிருந்த இந்த தியோடர் ஹெர்ட்சல், யூத மக்கள் எங்கு சென்றாலும் இவ்வாறு தான் ஒதுக்கப்படுகின்றார்கள்,
ஆகவே இவர்களுக்கென்று ஒரு தனி நாடு வேண்டும் என்று அவரது சிந்தனையை அங்குள்ள யூத மக்களிடம் பரவ செய்தார். இந்த வகையில் அவர் எழுத்தாளர் தானே. இந்த வகையில் அவர் ஒரு புத்தகம் ஒன்றை அக்காலத்தில் எழுதி வெளியிட்டார். அந்த புத்தகத்துடைய பெயர் த ஜூஸ் கண்ட்ரி என்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அதாவது யூத நாடு என்ற ஒரு நூல் அன்று வெளியிடப்பட்டது பிரான்சில். அதாவது யூதர்கள் அனைவரும் ஒன்று கூடி தனி நாடு அமைக்க வேண்டும் என்று அந்த நூலில் எழுதியிருந்தார். ஆனால் ஆரம்பத்தில் அவர் அந்த நூலில் பலஸ்தீனம் பற்றி குறிப்பிடவில்லை. அதன் பிறகு காலப்போக்கில் இரண்டாவது பதிப்பில் பாலஸ்தீனம் என்ற பெயரை குறிப்பிட்டு அங்கே மக்கள் இல்லாத நிலத்தில் யூத தேசத்தை அமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த வகையில் 1897 ஆண்டு இந்த எழுத்தாளரான தியோட்டல் ஹெர்சல் ஒரு முதல் மீட்டிங் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த கூட்டத்தில் சுமார் 200க்கு மேற்பட்ட யூத தனவந்தர்கள் பங்கேற்றனர். அங்கே இந்த ஹெர்சல் கூறிய முக்கிய விடயம் என்னவென்றால், இன்றுடன் முடிவெடுக்கப்படுகின்றது, யூத நாடு என்று உருவாகின்றது. இன்று இல்லாவிட்டாலும் 50 ஆண்டுகளில் உலகம் இதை ஏற்றுக்கொள்ளும் என்று மிக தைரியமாக பேசினார். அதாவது இன்றிலிருந்து நாங்கள் யூத நாடு அமைப்பதற்கு 50 வருடத்தை இலக்காக கொண்டு முயற்சி செய்வோம். இந்த 50வது வருடத்துக்கு பிறகு யூத தேசம் உருவாகும் என்று அந்த கூட்டத்தில் மிக தைரியமாக பேசினார். சொல்லப்பட்டது போல 1948-50 காலப்பகுதிக்குள் இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் உருவாக்கப்பட்டதை நாம் மறக்க முடியாது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இஸ்ரேல் என்கிற தேசம் உருவாக்கப்படுவதற்கு முன்னர் இந்த தியோட்டர் ஹெர்சல் ஆரம்பத்தில் ஒரு யூத மகாநாடு நடத்தினாரே. அந்த காலத்திலேயே உலகத்தில் மிகப்பெரிய இஸ்லாமிய ராஜ்யம் துருக்கியில் இருந்தது. துருக்கியில் இருந்த இந்த ஆட்சி உஸ்மான், அதாவது ஒட்டமான் சொல்லுவாங்க. இந்த ஒட்டமான் பேரரசுக்கு கீழே தான் இந்த பாலஸ்தீனம், மக்கா மற்றும் மதினா போன்ற இஸ்லாமிய புனித நகரங்கள் இருந்தது. இந்த வகையில் இந்த தியோட்டர் ஹெர்சல் அன்றைய துருக்கிய ஒட்டமான் பேரரசான சுல்தான் அப்துல் ஹமீத் என்ற அரசரிடம், பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி நிலத்துக்கு நாங்கள் பணம் தருகிறோம், எங்களுக்கு அந்த நிலத்தை தாருங்கள் என்று பிரித்தானியாவை வைத்து பேரம் பேசினார்கள். அந்த நேரத்தில் ஒட்டமான் ராஜ்யத்தின் அரசனான சுல்தான் அப்துல் ஹமீத், என்னை கொன்றுவிட்டுத்தான் என் பாலஸ்தீனத்தின் நிலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது ஆக்கிரமிக்கலாம், நான் உயிரோடு இருக்கும் வரை இது நடக்காது என்று அன்று யூதர்களுக்கு ஏஜென்சியாக தொழிற்பட்ட பிரித்தானியாவுக்கு தெளிவாக சொல்லிவிட்டார். பின்னர் பிரித்தானியா யூதர்களுக்கு வேறு ஒரு வழியொன்றை சொன்னது. அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள உகண்டா நாட்டின் நிலத்தின் ஒரு பகுதியை பெற்றுத் தருகின்றோம் என்று யூதர்களிடம் அடுத்தவன் கோழியை பங்கு போட்ட கதையை இந்த பிரித்தானியா செய்தது. ஆனால் இந்த உகண்டா திட்டத்தை யூதர்கள் முற்றாக மறுத்துவிட்டனர். எங்களுக்கு பாலஸ்தீன தேசம் தான் வேண்டும், அதாவது முதலில் சொன்னார்கள் பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி எங்களுக்கு வேண்டும் என்று முடிவாக இந்த யூதர்கள் பிரித்தானியாவிடம் வேண்டுகோள் விடுத்தார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த ஹெர்சல் 1904 ஆண்டு 44வது வயதிலேயே இந்த தியோட்டர் ஹெர்சல் இறந்து விட்டார். மேலும் இந்த தியோட்டருடைய மகள் போலின் என்பவள் போதை மருந்து அதிகமாக உட்கொண்டு இறந்தாள். இவ்வாறு சில காலத்துக்கு பின்னர் இவரின் மகன் மனநிலை முற்றாக பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் இந்த மகன் இறப்பதற்கு முன் கிறிஸ்தவராக மாறினார் என்று குறிப்பிடப்படுகின்றது. இறுதியாக இருந்த கடைசி மகள் யூத எதிர்ப்பு கூட்டமான நாஜிகளால் கொலை செய்யப்பட்டாள். அதன் பிறகு இந்த பிரித்தானியா பாலஸ்தீனத்தை சூறையாடியது. பாலஸ்தீனத்தை சூறையாடுவதற்கு முன்னர் இந்த மேற்கைரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் சேர்ந்து பாலஸ்தீனத்தை கைப்பற்றுவதற்கு துருக்கி ஒருபோதும் விரும்பாது. ஆகவே துருக்கியை முதலில் சூறையாடுவோம் என்று துருக்கிக்குள் திட்டமிட்டு மக்கள் கிளர்ச்சிகளை ஏற்படுத்தி இந்த அரசன் சரியில்லை, அதாவது கூடாதவன் என்ற ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்தி மக்கள் கிளர்ச்சி மூலம் அரசனுடைய பதவி பறித்தெடுக்கப்பட்டது. பின்னர் இந்த சதியின் மூலம் தனது ஆட்சியை இழந்த சுல்தான் நாட்டை விட்டு வெளியேற அமெரிக்கா பிரித்தானியாவுடைய ஆதரவுப்படி முஸ்தபா கமால் என்ற ஒருத்தன் துருக்கிய நாட்டிற்கு அதிபராக மாறுகின்றான். அதன் பின்னே இந்த பிரித்தானியா பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கின்றது. அதாவது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளை தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது போல பாலஸ்தீனத்தையும் பிரித்தானியா தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருகின்றது. அந்த வேளை துருக்கியின் புதிய ஜனாதிபதியான அந்த முஸ்தபா கமால் எதையுமே கண்டு கொள்ளவில்லை. இந்த முஸ்தபா கமால் அங்கு என்ன செய்தார் என்று சொன்னால், பாங்கு சொல்வதை கூட தடை செய்திருந்தார். அந்த அளவு இவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது இந்த பிரித்தானியா, ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் என்று குறிப்பிட்டு விட்டு பாலஸ்தீனத்தின் பாதியை அரபுகளுக்கும், அதாவது ஏற்கனவே இருந்த பாலஸ்தீனியர்களுக்கும் இன்னும் பாதியை யூதர்களின் திட்டம்படி மிக சரியாக எழுதி கொடுத்து விட்டது. ஆனால் அதை அன்றைய அரபுக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்களுக்கு எதிராக போராடினார்கள். ஆனால் யூதர்கள் இவர்களை பிரித்தானியா, அமெரிக்காவின் உதவிகளை கொண்டு இரும்பு கரம் கொண்டு முஸ்லிம்களை ஒடுக்கி இந்த பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேல் என்று பெயர் விட்டார்கள். அதன் பிறகு இந்த இஸ்ரேல் பாதி நிலத்தையும் இந்த பாலஸ்தீனர்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதாவது தனி சுதந்திரம் கொடுக்கக்கூடாது என்று அன்று தொடக்கம் இன்று வரை செயல்பட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. இறுதியாக
இந்த யூத தேசம் உருவானதற்கு காரணமான நான் முன்பு கூறிய தியோடோர் ஹெர்சலுடைய எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டு வந்து ஜெருசலத்தில் ஒரு மலைக்குள் அடக்கம் செய்யப்பட்டு அந்த மலைக்கு மவுண்ட் ஹெர்சல் என்று பெயர் வழங்கி அதை இஸ்ரேலுடைய புனித இடமாக மாற்றி வைத்துள்ளது. இந்த ஹெர்சல் இப்போது எங்கே இருப்பார் என்று உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும். சரி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.